இலத்திரனியல் விளைமனுக்கோரலை அறிமுகப்படுத்த வேண்டும். மருந்து தட்டுப்பாடுக்கு தீர்வு காண இதுவே வழி. அஜித் பி பெரேரா என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அரச வைத்தியசாலைகளும் மருந்து பற்றாக்குறைக்கு அரசாங்கம் உடன் தீர்வு காண வேண்டும். மருத்துவ கொள்வனவில் நிலவும் பற்றாக்குறைக்கு தீர்வு காண்பதற்கு இலத்திரனியல் முறைமையில் விளைமனுக்கோரலை அறிமுகப்படுத்த வேண்டும். அதற்குரிய வளங்களை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா அவர்கள் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. பார்லிமெண்டத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்த அதிகார சபை சட்டத்தின் கீழான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்ட ஒழுங்கு விதி மீதான விவாதத்தில் உரையாற்றுகின்ற போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். வைத்தியசாலையில் நிலவும் மருந்து பற்றாக்குறை பாரிய பிரச்சனையாக காணப்படுகிறது. இலவச சுகாதார சேவையை மாத்திரம் நம்பியுள்ள பெரும்பாலான மக்கள் இதனால் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 75 ஆண்டுகால அரசியலில் நாட்டுக்கு ஏதும் அபிவிருத்தி கிடைக்கவில்லை என்றும் குறிப்பிட முடியாது. இலவச சுகாதார சேவை இலவச கல்வித்துறையால் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் 225 உறுப்பினர்கள் இலவச கல்வியில் தான் கற்று தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே 75 ஆண்டு காலத்தை சாபம் என்று படிக்காதீர்கள். இலவச கல்வி மற்றும் இலவச சுகாதாரம் நடுத்தர மக்களுக்கு அத்தியாவசியமானது. அரசு வைத்தியசாலைகளில் மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு தீவிரமடைந்திருக்கிறது. களுத்துறை நாகோட போதனா வைத்தியசாலையில் 100 மருந்துகளுக்கு தட்டுப்பாடு காணப்படுகிறது. அதேபோல் அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு காணப்படுகிறது. மருந்து கொள்வனில் காணப்படும் தாமதம் மற்றும் முறைகேடுகள் மருந்து தட்டுப்பாடுக்கு பிரதான காரணியாக இருப்பதாக நேற்று தினம் அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த விடயங்களும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.